இந்த அத்தை இங்க வந்து படுத்திருக்காங்க. குண்டுமணிக்கு தெரியுமா என்னன்னு தெரியலையே. அத்தை 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 ஏஞ்சிரிங்க அத்தை. என்னத்தை இங்க வந்து படுத்துருக்கீங்க? இவங்க எப்போ ஊர்ல இருந்து வந்தாங்க? ஏன் இங்க வந்து படுத்திருக்காங்க? குண்டுமணிக்கு இதெல்லாம் தெரியுமா? நேசமணியத்தை மயக்கடிச்சு விழுந்து கிடக்குறாங்களா இல்ல தூங்குறாங்களா? ஒண்ணுமே புரியலையே. வடிவக்கா பப்பி என்னாச்சு? ஏன் குண்டுமணி மாமியா இங்க வந்து படுத்திருக்காங்க? ஏன்டி அவங்கள அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதானடி? வயசான காலத்துல நேசம் தான் இங்க படுத்திருக்கனா நீனும் பாத்துக்கிட்டு நிக்கிற? இல்லைன்னா குண்டுமணிக்காச்சும் போனை பண்ணி வர சொல்லுடி. அக்கா நான் ரொம்ப நேரமா இந்த அத்தையை எழுப்பி பாக்குறேன், ஏஞ்சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க. அடி என்னடி ஆச்சு? உசுறு இருக்கான்னு பாத்தியாடி? அதெல்லாம் உசுறுலாம் இருக்கு. நேசம் எப்படி மோவூட்ல இருந்து வந்தது? இந்த குண்டுமணி நம்ம போல்ட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல ஊருக்கு வந்திருக்காங்கன்னு. வடிவக்கா எனக்கும் தெரியலக்கா. குண்டுமணி என்கிட்டயும் எதுவும் சொல்லல. நேசம் ஏஞ்சிரி. என்ன பப்பி இந்த கேள்வி இப்படி தூங்கிட்டு இருக்கு? நானும் ரொம்ப நேரமா எழுப்பி பாத்துட்டேன்க்கா, ஏஞ்சிரிக்கவே இல்லை அவங்க. பப்பி இப்ப என்ன பண்றது? குண்டுமணிக்கு தான்க்கா போன் அடிச்சு வர சொல்லணும். இந்தாம்மா ஏஞ்சிரிமா. எந்த எடுபடி ஜரிக்கு என்ன கிளிட்டு நிக்கிறவ? அடியே வடிவு, உன் வேலை தானா? இப்ப எதுக்கு தூங்கிட்டு இருக்கவள கிளிட்டு இருக்க? எதுக்கு இங்க வந்து தூங்கிட்டு இருக்கீங்க? வீட்டுல தூங்க வேண்டியதானே? எவ்வளவு நேரம் எழுப்பிட்டு இருக்கோம், ஏஞ்சிரிக்க மாட்டீங்க. பயந்து போயிட்டோம் ஒரு நிமிஷம். எப்போ மோவூட்ல இருந்து வந்தீங்க? குண்டுமணி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல, நீங்களும் வீட்டு பக்கமே வரல. சொல்லுங்க அத்தை, எப்போ வந்தீங்க? நான் வந்து 2 நாள் ஆகுது. 2 நாள் ஆகுதா? எங்களுக்கு தெரியாம போச்சு. எப்பயுமே பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, இந்த வாட்டி என்ன இவ்வளவு சோகமா இருக்கீங்க? ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? என்னாச்சு? பொண்ணு வீட்டுக்கு போகும்போது நகையெல்லாம் போட்டுக்கிட்டு டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு சூப்பரா போன, இப்ப என்ன முழுசா கேள்வியா மாதிரி வந்திருக்க? சொல்லு கேள்வியே. ஏன் நந்தினி வீட்டுல ஏதாவது பிரச்சனையா என்ன? ஏன் இப்படி வந்திருக்கீங்க? ஒரு வழியா குண்டுமணியே வந்துட்டா. குண்டுமணி, உன் அத்தை எப்போ வந்தாங்க? சொல்லவே இல்லை எங்கள்கிட்டலாம். பப்பி எப்போ வந்தாங்கன்னு கேட்காத, என்ன பிரச்சனை கொண்டு வந்திருக்காங்கன்னு மட்டும் கேளு. அப்போ ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அதனாலதான் அத்தை சோகமா இருக்காங்க. என்ன சேத்தாங்க? கல்வி நான் அதை கேட்டுட்டு இருக்கோம்ல, சொல்லலாம். என்ன முறைக்கிற? அதான் 2 பேரும் கேக்குறாங்களே, சொல்லுங்களாம். குண்டுமணி நீயாவது சொல்லண்டி, என்னதான் பிரச்சனை? என்ன நடந்து போச்சுன்னு இவ்வளவு சோகமா இருக்கீங்க 2 பேரும்? கிழவி சொல்றியா இல்லையா? பண்ணி நந்தினி வீட்டுக்கு போகும்போது அவ்வளவு நகையை போட்டுக்கிட்டு போனியே, எங்க அந்த நகைலாம் இப்படி மொட்டையா இருக்க? ஏக்கா அவங்கள்ட்ட கேட்கறது வேஸ்ட்டுக்கா. அவங்க எவ்வளவு கேட்டாலும் பதில் சொல்லவே மாட்டாங்க. எல்லா நகையும் அவங்க பொண்ணுகிட்ட கழிட்டு கொடுத்துட்டாங்கக்கா. ஏன் கிழவியே, சொத்தை தான் ஃபுல்லா மொபைல்கிட்ட கொடுத்த, நகையாவது குண்டுமணிகிட்ட கொடுக்க வேண்டியதானே? ஒண்ணுமே பதில் சொல்லாம தலையை தொங்கப்பட்டுட்டு இப்படி உட்காந்துருக்காவ. ஏதாவது வாயை திறந்து சொல்லலாம். அது என்ன தாண்டி நடந்துச்சு? அப்படி ஏன் உன் மாமியா இப்படி உட்காந்துருக்கு? மாமியா கட்டி மொத்த நகையும் மொபைல்கிட்ட கழிட்டு கொடுத்துட்டு வந்துச்சு. கிழவி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நகைய கூடவா முகக்காரிகிட்ட கொடுத்துக்கிட்டு வருவா? அவன் வீட்டுக்காரன் கடன் வாங்கியிருக்காண்டி, அதனால கடன்காரெல்லாம் வீட்டு வாசல வந்து அசிங்கமா பிள்ளைய திட்டிட்டு இருந்தான். அதான் மனசு கேட்காம கழட்டி கொடுத்துட்டு வந்துட்டேன் வடிவு. நல்லா காரணம் சொல்ல மட்டும் வாய்தர. இதை நீங்க பண்றது ஏதாச்சும் சரியா படுதா? எதுக்கத்த எல்லா நகையும் அங்கேயே கட்டி கொடுத்துட்டு வந்தீங்க? நல்லா கேளு பப்பி, குண்டுமணி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் கூட அதெல்லாம் யோசிச்சே பார்க்கல. கிழவி ஆண்டி அதெல்லாம் நினைச்சு பார்க்க போது கிழவிக்கு ஒண்ணுதான் ரொம்ப முக்கியம். அப்படியெல்லாம் இல்ல வடிவு, எனக்கு 2 பேருமே ரொம்ப முக்கியம் தான். ஆமா ஆமா, உனக்கு யார் முக்கியம்னு எங்களுக்கு தெரியாது பாரு. வடிவக்கா இதாவது கொஞ்சம் பரவாயில்ல. மருமவனுக்கும் மகளுக்குமே எல்லா சொத்தையும் கொடுத்தாங்கல்ல. இப்ப மருமவக்காரன் எல்லா சொத்தையும் என் பேர்ல கரையம் பண்ணி கொடுக்குன்னு வந்து சண்டை போட்டுட்டு நிக்கிறான்க்கா வீட்டுல. இத்தனை நாளா கரையம் பண்ணாம தான் அவன் பயிர் பண்ணிட்டு இருந்தானா? ஆமாக்கா. கிழவி நீ பண்ண தப்புக்கெல்லாம் திருத்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மரியாதையே மாடசாமிக்கு பாதி சொத்தை எழுதி வச்சிரு. வடிவக்க சொல்ற மாதிரி மாடசாமிக்கும் குண்டுமணிக்கும் பாதி சொத்தை கொடுத்துருங்க அத்தை. அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, உங்களுக்கே தெரியும்ல. நான் பண்ணது தப்புன்னு எனக்கு புரியுது பப்பி. அதனாலதான் மாடசாமிக்கு பாதி சொத்தும் நந்தினிக்கு பாதி சொத்தையும் கொடுக்கலான்னு இருக்கேன். அப்புறம் என்ன பிரச்சனை முடிஞ்சது? 2 பேருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு வேலையை பாரு கிழவி. அவங்க மருமகாரன் சொத்து ஃபுல்லா எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு சண்டையை பிடிச்சிட்டு இருக்காரு வீட்டுக்கு வந்து. நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க? அவன் என்ன வேணும்னு சொல்லட்டும், இதுக்கப்புறம் விட்டு கொடுக்காது குண்டுமணி. நானும் அதாண்டி குண்டுமணிட்டு சொல்றேன். ஆனா குண்டுமணி சொத்து ஃபுல்லா அவங்கிட்ட கொடுத்துருங்க அத்தைன்னு சொல்றாடி. ஏண்டி பைத்தியம் மாட்டி நீ? என்ன குண்டுமணி, அத்தை நல்லதுக்கு தானே சொல்றாங்க, அப்புறம் எதுக்கு நீ இப்படி சொல்ற? வயசான காலத்துல இவங்க தான் இப்படி பேசுறாங்க, நீங்களும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு பேசுறீங்க. இத்தனை வருஷமா சொத்து அவங்களுக்கு தான் சொல்லி எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. இப்ப பாதி புடிக்கிட்டு வர சொல்றீங்களா? சட்டப்படி பாதி சொத்து உனக்கு சொந்தண்டி. நீ என்ன உன் சொத்தை வேணாம்னு சொல்லி நிக்கிற? ஏக்கா எனக்கு சொத்து வேணாம், நகையும் வேணாம், பணமும் வேணாக்கா. ஆளை விடுங்க, தேவையில்லாம பிரச்சனை என்ன இழுத்து விட பாக்குறீங்க. அடி இதுல என்னடி பிரச்சனை? அடி குண்டுமணி 2 பேரும் சொல்றாங்க, ஏதாச்சும் காது கொடுத்து கேட்கறியாடி நீ? ஆமா ஆமா, வயசான காலத்துல ஒரு இடத்துல இருந்தானா மொபைல்கிட்ட சண்டையை போட்டு பையன் வீட்டுக்கு வருது, பையன்கிட்ட சண்டையை போட்டு மோ வீட்டுக்கு போக வேண்டியது. அப்புறம் சொத்தை தரேன் நகையை தரேன்னு ஏதாவது பிரச்சனையை கொண்டு வர வேண்டியது. வயசான காலத்துல இவங்க தான் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் இன்னும் ஏத்தி விட்டு இருக்காதீங்க அவங்கள. நாங்க ஒன்னும் யாரையும் ஏத்தி விடல. உனக்கு சொத்து ஒன்னு தாண்டி பேசிட்டு இருக்கோம், கொஞ்சம் அமைதியா இருடி.
தங்கச்சி அண்ணன் மேல கோவமா இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. அதான் அவ கோவமா இருக்கான்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்து நின்னுட்டு பேசிட்டு இருக்க நீ? எங்க குடும்ப விஷயத்த நாங்க பேசிட்டு இருக்கோம், நீங்க ஏங்க தேவையில்லாம தலையிடுறீங்க? உன் குடும்ப விஷயத்துல வீட்டுல பேசணும், நடு ரோட்ல பேசினா எல்லாரும் தான் கேட்பாங்க. காலைல பொறுமை இல்லாம அம்புட்டு பேசிட்டு போயிட்டு இப்ப எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு எங்கள்கிட்ட வந்து பேசுறீங்க? ஏமா தங்கச்சி, நீ சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குமா? உன்னை நான் குத்தமே சொல்ல மாட்டேமா. அடே மரியாதை இந்த இடத்த விட்டு கிளம்புறியா இல்ல என் விட்டு ஒன்று அடிச்சு துரத்த வாடா. புத்தி சரியில்லாம ஏதோ பேசிட்டேன், மனசுல வச்சுக்காதீங்க தே. அடே காரணம் இல்லாம நீ வந்து பேச மாட்டேடா, இப்ப எதுக்கு அங்க நின்னு பேசிட்டு இருக்க நீ? அது கோவப்படாதீங்க தே. ஏண்டா காலையில வந்து என்னென்ன பேசிட்டு போன, இப்ப என்ன மகரி வச்சுக்கிட்டு எங்கிட்ட வந்து இப்ப பேசுற? அத்தை ஏதோ தெரியாம பேசிட்டே, மறுமணம் மன்னிச்சிருங்க. பேசுறதெல்லாம் பேசிட்டு மன்னிக்கணுமாம்ல. நீங்க என் மேல கோவமா தான் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நந்தினி என்ன பண்ணனா, அவளுக்காவது சொத்து எங்க மேல ஏதி வைக்கலாம்ல. அடே சொத்து சொத்து நீ எதுக்குடா இப்படி அலையற? என்ன ஆனாலும் சரி சொத்தை மட்டும் உன் பேர்ல எழுதி வைக்க மாட்டேன். என் பேர்ல யாரத்தை சொத்து கேட்டா உங்க பொண்ணு பேர்ல எழுதுவீங்க? எவ பேர்ல என்னால எழுதி வைக்க முடியாது. எதகடி எவ்வளவு நேரமே என் பொறுமையை சோதிச்சுட்டு இருக்க நீ? உன் வேஷத்தெல்லாம் இனிமே நம்புவன் மட்டும் நினைச்சிட்டு என்கிட்ட வந்து பேசாதடா. இத்தனை வருஷமா சொத்து எனக்கு தான் சொல்லி இப்ப கடைசியில என்கிட்ட இருந்து பிடுங்க பாக்குறீங்களா எல்லாரும்? அந்த சொத்தை வாங்கினா நாங்க என்னைக்கே எப்படி வேணாலும் வாங்கி இருந்திருக்கலாம். இன்னைய வரைக்கும் அந்த சொத்து மேல நாங்க ஆசைப்படாத இருக்கிறதுனாலதான் இந்த சொத்து உங்கள்ட்ட இருக்கு. அடி குடும்பி நீ எதுவும் பேச வாய் முடு. நீ குறை செய்யற, இதுக்கு மேல அந்த சொத்து வாங்கிட்டு கொடுப்பேன் நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத. ஏ அத்தகாரி, இந்த கொனசக்கரம் கொன கேட்டவனு உனக்கே நல்லா தெரியும். டே நந்தினி புருஷா, என்ன எங்க ஊருக்கு வந்து எங்க ஆளுல மேட்ரியா நீ? அதானே தனியா இருக்கும் கையெழுத்து வாங்கிட்டு போயிடலான்னு பாக்குறியா நீ? ஏ நீங்க ரெண்டு பேரும் யாரும் தேவையில்லாம எங்க குடும்ப பிரச்சனைகள் தலையிட்டு இருக்கீங்க. இங்க பாரு நாத்தனா புருஷன் பாக்குறேன், இல்லன்னா என் முட்டியாலே உன் மண்டைய பெத்துருவேன். என்ன பண்ணு சொல்லு, அவங்க ரெண்டு பேரும் எதுவும் சொல்லாத நீ. ஏ குண்டுமணி, அப்படிதான் சொல்லுவேன். என் சொத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் ஏன் தேவையில்லாம இவங்களை திட்ட போறேன்? இங்க பாரு சொத்துல எங்களுக்கு தேவையில்லைன்னு என் பிள்ளைங்களும் நானும் ஒதுங்கி இருக்கோம். இப்படியே பேசிக்கிட்டு போனீங்கன்னா ஒரு சென்ட் கூட உன்னால வாங்க முடியாது. ஏ குண்டுமணி, என்ன மிரட்டி பாக்குறீ? என்ன ஆள் வச்சு உன் குடும்பத்தை தூக்கிட்டு போயிடுவேன். நீ என் குடும்பத்தை தூக்க ஆளு தான் வைக்கணும். நான் ஒரு ஆளு போதும் உன் குடும்பத்தை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவேன். மரியாதையே இவங்க குடுக்கறத வாங்கிட்டு போய்கிட்டே இரு. ஏ குண்டுமணி, அடே என் மருமகன் சொல்றாள், அப்புறம் என்னடா நீ திரும்ப பேசிட்டு இருக்க? மரியாதை கிளம்புறியா இல்ல நீ? பொண்ணு கட்டின ஊர்ல பொம்பளை கையால அடி வாங்கிட்டு போயிடாத, உனக்கு தான் அசிங்கம். என்ன பூச்சாண்டி கட்டுறிய நீ? அடே மருமகன் ஓவரா பேசாதடா, ஏதாச்சும் அடிச்சு விட போறா. என்ன மாமியாவும் மருமகளும் மயம் கட்டுறீங்களா எனக்கு? குண்டுமணி, இவன் உன் கையால அடி வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன்டி. என்ன முறைக்கிற நீ? என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா? நாத்தனா புருஷனும் கொஞ்சம் பொறுமையா போயிட்டு இருக்கேன், என் கோவத்தை கலரிக்கிட்டு இருக்காத. ஆனா கேசரியா கலரிக்கிட்டு இருக்கேன். கிளற அதை நோண்டாதன்னு சொல்லிட்டு இருக்க. சொத்து வேணுமாம்ல சொத்து. இத்தனை வருஷமா ஒருத்தன் பாதுகாத்து வச்சுட்டு இருப்பானா, இப்போ பிடிக்கிட்டு போறதுக்கு குடும்பமா சேர்ந்து வரீங்களோ? இந்த மாமியாக்கறி நிலம் ஃபுல்லா உனக்கு தானே சொல்லி மைண்டை செட் பண்ணி விட்டுட்டு இப்போ நிலத்தை பிடுங்க பாக்குறீங்களோ? கொணம் கட்டவனாம்ல இந்த கொணை சேர்க்கிறேன், இப்ப பேசுறா பாக்கும். ஏமா தங்கச்சிமா, தெரியாம பேசிட்டமா, அந்த அண்ணனை மன்னிச்சிருமா. இனிமே பேசுவியா? இனிமே ஏதாவது பேசுவியாடா? நீ குண்டுமணி போதுண்டி, இதுக்கு மேல அடிச்சா அவன் செத்து போயிடுவாண்டி. அடி குண்டுமணி போதுண்டி, உன் நாத்தனா புருஷன் ஏதாவது செத்துக்கிட்டு போயிட போறான். குண்டுமணி இதுக்கு மேல அடிக்காதடி. அடே என்னடா இன்னும் அடி வாங்கிட்டு அங்கேயே கிடக்குற? உசுறு வேணா மரியாதை ஏஞ்சி ஓடிவிடு. என்ன போக மாட்டேதானே நீ? ஏமா தங்கச்சி, நான் அப்படி சொல்லவே இல்லையாமா. உசுறு வேணா மரியாதை கிளம்பி ஓடிடு. அடே ஏஞ்சி போயிடுடா, அவ கையில அடி வாங்கி செத்து விடாத. அத்தகாரி, ஒரு மருமனை போட்டு இப்படி அடி அடின்னு அடிக்கிறான், எங்கேயும் வந்து கேக்குறியா நீ? அடே கொஞ்சம் நிதானமா பேசினா அவன் ஏன்டா உன்ன வந்து அடிக்க போறா? போறியா இன்னும் ரெண்டு போடவா? இல்லம்மா தங்கச்சி, நான் போறேன். சரி கிளம்பு. இனிமே இந்த பக்கம் உன் காத்து கூட வீசக்கூடாது. நானும் போன போது நாத்தனா வீட்டுக்காரன்னு பார்த்தா ஓவரா பேசிட்டு இருக்க நீ. காலையில வீட்டுக்கு வந்து நீ அப்படி சத்தம் போடும் போதே ஒன்னு ரெண்டு போட்டு அனுப்பியிருக்கணும். ஏம்மா, இதுக்கப்புறம் நீங்க இருக்கிற திசை பக்கமே நான் திரும்பி பார்க்க மாட்டோமா? சொத்து பிள்ளை நீங்களே வச்சுக்கோமா, நான் இங்க போறேம்மா. இவன் இன்னும் பொம்பளை இப்படி அடிக்கிறா, இன்னும் கொஞ்சம் 2 அடி போட்டிருந்தா உசுறு போயிருக்கும் போல் இருக்கேன். அடே என்னடா நின்னு பேசிட்டு இருக்க? கிளம்புறியா இல்லையா பண்ணி? அத்தை கிளம்பிட்டு வந்து என்ன பாக்குறீங்க? அவனதாம்மா போயிட்டானு நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அடுத்த ராத்திரில இனிமே வீட்டை விட்டு வெளில வருவீங்க. இனிமே நான் வெளியே வர மாட்டோமா, வீட்டுக்கு போறோமா? சரி போங்க வீட்டுக்கு. அடி கோவம் வந்து மருமகனை இப்படி அடிச்சு விட்டாலே நம்மளாம் பேசினா எப்படி அடிப்பா? இனிமே எதுக்கு இவள்ட்ட கோவப்பட்டு நம்ம பேச போறோம்? இவ 2 அடி அடிச்சு நம்ம உசுறு போயிட்டு அந்த இடத்துலயே. என்ன போவாம பின்னாடி நின்று பேசிட்டு இருக்கீங்க? அம்மா இல்ல மத்தி போயிட்டோமா. என்னடி உன் நாத்தனா வீட்டுக்காரன் இப்படி வந்து பேசிட்டு இருக்கான்? நல்ல 2 போட்டு அனுப்பின குண்டு பண்ணி, இனிமே உங்க பக்கமே தலை வச்சு பறக்க மாட்டேன்டியாவன். அவன் சொத்து வெளியே பிடிச்சி வெளியில நிக்கிறான். அவனே இந்த சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போனா போறான்னு இந்த மாடசாமி கிட்ட சொல்றேன். அவன் அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லா சுத்தியும் அவன்கிட்ட எதுக்கு கொடுக்கணும்? பாய் சுத்தம் மட்டும் கொடுத்தா போதாதா? அதானே பப்பி சொல்றதானே கரெக்ட். ஏக்கா ஒரு சென்ட் குறைக்காம அப்படியே எழுதி கேட்கறான். அவனை பாய் சுத்து கொடுத்தா வாங்கிட்டு போறான் அவன். இனிமே எந்த பிரச்சனையும் பண்ண வரமாட்டான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பிரச்சனை பண்ண வருவான்க்கா, ஆனா இனிமே தனியா வரமாட்டான். எப்படி வருவா? உன் அடி அப்படி இல்ல.